அப்பா விட்டுட்டு எங்கள் அப்பா பேசினதுக்கப்புறம் எடுக்கிறப்ப டைரெக்டாக வந்து உடனே சசிகலா புஷ்பா மேட்டரில் நிற்கிறார். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறார். 76களில் மிஸ்ஸாக்கு போனவர், 1 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக 6வது முறையாக எம்பியாக இருக்கிறார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு தனிநபர் மசோதா நிறைவேற்றினவர். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகளுக்கு தனியாக நாளைக்கு மசோதா நிறைவேற்றி சக்ஸஸ் பண்ணி அதிகமாக பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டதுக்குன்னு உண்டான ரெக்கார்டு பிரேக் ஆகி இவர் தான் நாளைக்கு இப்போ நம்பர் 1ல் இருக்கிறார். இந்த மாதிரியான பல சாதனைகள் புரிந்த ஒரு நபருக்கு உடனே நாளைக்கு அந்த ஒரு விஷயத்தை ஏன் தொடறேன், அதை ஜஸ்டிஃபை பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு ஒருத்தர் வந்து அவங்களுக்குள்ளார பழகுறாங்க, அவங்களுக்குள்ளார ஏதோ பிரச்சனையாகுது, அவங்களுக்குள்ளார கைகலப்பாகுது, இவ்வளோ தான் மேட்டர். பட் பொலிட்டிக்கலி அவங்க 2 பேருக்குமே இதனால எவ்வளோ பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு அது அவங்களுக்கே தெரியும். இப்போ இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அரசியலில் பொதுமக்களுக்காக பொது நலனுக்காக உழைத்தவர் சாதித்தவரை நீ அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் போய் தொடரப்ப எவனும் கேட்கல. இதே கலைஞராக இருக்கட்டும், நாளைக்கு அவர் எத்தனை ஆண்டு காலம் நாளைக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு, எவ்வளோ ஒரு கடின பயணத்தை தொடர்ந்து வந்திருக்காரு. நாளைக்கு அவருடைய மக்களுக்கு உண்டான வளர்ச்சிகளாக இருக்கட்டும், நலத்திட்டங்களாக இருக்கும், எந்த ஒரு இடத்துலையும் சரி, நான் பர்சனலாக வந்து கலைஞரை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயுமே விமர்சனம் பண்ண மாட்டேன். அவருடைய சமூக சீர்திருத்தங்களாக இருக்கட்டும், ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதா இருக்கட்டும், ஒரு இடஒதுக்கீடாக இருக்கட்டும், நாளைக்கு சமத்துவபுரமாக இருக்கட்டும், திருநங்கைகளுக்கு மாற்று வசதிகள் பண்ணி எல்லாமே பெரிய விஷயங்கள்ல அவருடைய பங்குங்கிறது தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பெரிய பங்கு முக்கியங்கிறப்ப அந்த இடத்துல நீ போய் 3 பொண்டாட்டி கட்டின கதை வசனம் எழுதின இடத்துல பேசின டயலாக பேசுகிறாரு. அதிகமாக நான் கற்பழிப்பதனால் நான் கலைஞர் அப்படின்னு அவர் ஏதோ ஒரு படத்துக்கு வசனம் எழுதினாராம். அதனால நாளைக்கு இவரை கலைஞர்னு கூப்பிடுறது கரெக்ட் தாங்கிறாரு. எந்த அரசியலும் திட்டங்கள் குறித்து பேசாம தனிநபர் விமர்சனமா வைக்கிறாரு. இப்போ இதை நீங்க வந்து அவர் எங்க போய் கற்பழிச்சாரு, இல்லை நீ எப்போ போய் விளக்கு பிடிச்சா, இல்லை உன் வீட்டில் வந்து யாரையாச்சும் கையை பிடிச்சி இழுத்தாரா அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனால் இந்த விமர்சனம் எழுது.